மாணிக்க விநாயகம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உலகெங்கிலும் உள்ள அத்தனை மக்களும் தெய்வமா பூஜிச்சு வணங்கினாங்கன்னு சொன்னா அது எம்எஸ்வி ஐயா ஒருத்தராக தான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு சரித்திர நாயகனாக வாழ்ந்து காட்டியவர் எம்எஸ்வி ஐயா அவர்கள். அவர் அவருடைய காலத்துக்கு பிறகு வந்த எல்லா இசையமைப்பாளர்களுமே அவருடைய பாடல்களின் சாயலை தொடாமல் ஒருவர் கூட இசையமைத்திருக்க முடியாது. இதை பல இசையமைப்பாளர்கள் என்னிடமே கூறியிருக்கிறார்கள். எம்எஸ்வி டியூனை தொடாமல் நம்ம புதுசாக எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு என்னென்ன இசையில் உண்டோ அத்தனை நுணுக்கங்களையும் அவர் பயன்படுத்தி எல்லா விதமான இசையும் உலகுக்கு கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினவர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லட்சக்கணக்கான என்னை போன்ற பாடகர்கள் இன்னமும் அவருடைய பாடல்களை மேடையில் பாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அவர் போட்ட பிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய பாடலை இன்றைக்கி உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கி ரேடியோ மூலமாக, ஒளிநாடாக்கள் மூலமாக, சிடி மூலமாக, டிவி மூலமாக இன்றைக்கும் கோடிக்கணக்கான பேர் கேட்டு 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 மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாகா வரம் பெற்ற அவர்கள் பாடலைப் போலவே அவரும் சாகா வரம் பெற்றவர். அவரது ஆன்மா சாந்தி அடைந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து எனது நன்றி கடனை அவருடைய பாதத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அவருக்கு என் சார்பிலும் இசை உலகின் சார்பிலும் எனது தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை பெருமையாக நினைக்கிறேன். வணக்கம்.